காளான் குழம்பு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போல கருவேப்பிலை, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டீஸ்பூன், காளான் ஒரு பாக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள் ஒரு 5 டீஸ்பூன், காரத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் அடைச்சிட்டி வச்சு ஒரு புளி தண்ணி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. அதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதனால நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு தேவையான அளவு உப்பை இதுமே போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போடுறது கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினோடனே காளானை போட்டுடலாம். வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினோடனே காளானை போடலாம். காளானை போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மல்லித்தூள் போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கூட நல்லா வதங்கட்டும். கூட்டி வச்சுக்கோங்க. வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் போல தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். கொதிச்ச உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றணும்.
தேங்காய் ஜாரில் போட்டேன், அரைச்சி எடுத்துடலாம். குழம்பு இப்போ கொதிச்சிருச்சு, மூடி வச்சு குறைச்சி வச்சிடலாம் அடுப்பை. நிமிஷத்துல மூடியை தட்டினீங்கன்னா தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பு ரெடி ஆயிடும். அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க, கொதிக்கட்டும். பண்ணி விட்டு மூடி வச்சிருங்க. கொதிச்ச உடனே மூடி வச்சு சிம்ல வச்சு 5 நிமிஷம் வச்சு எடுத்தா போதும். பண்ணி கொதிச்சிருச்சு. மூடி வச்சிருங்க, அடுப்பை சிம் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் ஆகட்டும். தரங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்துல சர்வ் பண்ணிடலாம். சுவையான காளான் குழம்பு ரெடி.